அக்ஷய திருதை திருநாள் உலகெங்கும் நம்மளுடைய இந்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ எல்லார் இடத்துலையும் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே மக்கள் இந்த அக்ஷய திருதை திருநாள் அன்று தங்கம் வாங்கினா மேலும் மேலும் பெருகும், அது நம்மளுடைய இல்லத்தின் பொருளாதார மேன்மையடையும் என்ற ஒரு ஐதீகம் பல ஆண்டு காலமாக, பல நூறு ஆண்டுகளாக அது இருந்து வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அனைத்து இடங்களிலுமே தாய்மார்களும் பெண்கள் அனைவருமே சென்று அவர்களுடைய சேமிப்பிலே ஒரு பகுதியை இன்று தங்கத்திலே முதலீடு செய்து இன்று மிகப்பெரிய ஒரு ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள். இதில் இந்த சமுதாயத்தின் சார்பிலே, இந்த தங்க நகை தொழிலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களின் சார்பிலே இன்று எங்களுக்கு முழு ஆதரவு வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு பவுனுக்கு 18,600 ரூபாய் அதிகமாகியிருக்கின்றது. அதனால் மக்களுடைய சேமிப்பு அதிகமாகவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய சேமிப்புக்கு தகுந்தபோல் அவர்களுக்கு தேவையான தங்கத்தை இன்று அனைவரும் முதலீடு செய்து மகாலட்சுமியின் மறு உருவமாகிய தங்கத்தை தங்கள் இல்லத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள். இது உண்மையிலேயே வருடமும் இது நிரூபிக்கப்பட்டவை. இன்று தங்கத்திலே முதலீடு செய்தால் நம்மளுடைய கையிருப்பு உயரும். ஒரு கூட்டு மதிப்பாக இன்று தங்கத்தினுடைய விலை வானுயர்ந்து விண்ணை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. உலக பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் அவர்களுடைய கணிப்பிலே கூறியிருக்கின்றார்கள், வரும் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள், 2025 டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்கத்தினுடைய விலை ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $4,500 வந்தே தீரும் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் ஒரு ட்ராய் அவுன்ஸின் தங்கத்தினுடைய விலை $3,308 என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றது. இன்னொரு $120,200 உயர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது கூறுகின்றார்கள். அவ்வாறு விலை உயரும் பொழுது ஒரு பவுன் தங்கம் 1,01,800 ரூபாய் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இது அனைவரினுடைய ஆர்வம், அனைவருடைய கணிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே தங்கத்திலே முதலீடு செய்வதனால் எவ்வித குறைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இன்று உலக பொருளாதாரம் சமநிலையிலே இல்லை, சகஜ நிலையிலே இல்லை. உலக அளவிலே அமைதி நிலை சகஜ நிலையிலே இல்லை. வர்த்தக போர் ஒரு நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அனைத்து காரணிகளை பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை இன்னும் மேலும் உயர்வதற்கு தான் வாய்ப்பு என்று தெரிகிறது.